ஃப்ரைடே மார்னிங் நம்ம ஊரில் சண்டே மாதிரி தான் இங்கே ஃப்ரைடே. இங்கே எல்லாருக்கும் லீவு. ஒரு கட்டு மல்லிக்கீரை எடுத்து அதில் சட்னி பண்ணிவிட்டு, எனக்கு கிரைண்டர் நாசமாயிட்டது. அதனால் மிக்சியிலேயே இட்லிக்கு நான் மாவு அரைச்சது நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்ட்டு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இதுக்கு 2 கப்பு அரிசி, பாதி கப்பு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் தண்ணியில் ஊற போட்டுட்டு மிக்சியில் அரைச்சா போதும், நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்ட்டு இட்லி வரும். மல்லிக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் சாப்பாட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இதில் நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, பிபியை கூட கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. போன வாரம் வாங்கின நம்ம ஊர் நாட்டு காய்கறிகள் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. போன வாரம் அவியல் சாம்பார்லாம் பண்ண மாதிரி இந்த வாரம் அதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவியல் பண்ணிவிட்டு, பருப்பு சாம்பார் ரெண்டுமே சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு பருப்பை ஒரு 1.5 கப்பு குக்கரில் நல்லா வேக வச்சு மசிச்சுட்டு, சாம்பார் எப்போதும் நான் கன்னியாகுமரி ஸ்டைலில் நிறைய காய்கறிகள் போட்டு தான் பண்ணுவேன். இந்த பருப்புமே தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சி போட்டு தான். இது ரெண்டுமே கன்னியாகுமரி ஸ்டைலில் தான். நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஊரில் உள்ள சாப்பாடு நமக்கு எப்போதுமே ஃபேவரேட்டாக தான் இருக்கும். அரிசி ப்ரௌன் ரைஸ், அந்த கேரளா மோட்டா ரைஸ்ன்னு சொல்கிறாங்களே அது. திடீர்னு எனக்கு பாயாசம் சாப்பிட ஆசை வந்துட்டு, அதனால் சிறுபருப்பு போட்டு பாயாசம். எங்கள் வீட்டில் நான் இருக்கக்கூடிய காலங்களில் எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இங்கே ஃப்ரைடே எல்லாருக்கும் லீவ் இல்லை, அதனால் இங்கே எப்போதுமே நான்வெஜ் எல்லா வீடுகள்லையுமே எடுப்பாங்க. இந்த அவியல் அப்படி கன்னியாகுமரி ஸ்டைலில் வைக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இன்றைக்கு நல்ல அழகான பாயாசம் கன்னியாகுமரி ஸ்டைலில் தான். சிறுபருப்பு, ஜவ்வரிசி எல்லாம் போட்டு செய்தது. அதில் தேங்காய் எல்லாமே நெய்யில் வறுத்து போட்டு பண்ணுறது. கன்னியாகுமரி ஸ்டைலில் உள்ள அந்த பாயாசம், இந்த சாப்பாடு எல்லாமே சொல்ல போயாச்சுன்னா அந்த கேரளா டேஸ்ட் தான் மோஸ்ட்லி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வருவேன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் டீயும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சு, இதில் கொஞ்சம் வடை, சமோசா எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கி, கேக்கெல்லாம் வாங்கி அப்படியே வச்சாச்சுது. நைட்டு வெறும் பப்பாளி பழம் மட்டும் சாப்பிட்டாச்சுது. கடவுளே, எல்லோரும் இந்த உலகத்தில் நல்லா நீண்ட ஆயுளோட, நல்ல உடல் சகத்தோட, நல்லா சந்தோஷமாக எப்போதும் இருக்கணும் அப்படின்னு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கியாச்சு.